இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் வனஜீவராசிகள் திணைக்களம் வனவள திணைக்களம் கையகப்படுத்தியுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மன்னார் மாவட்ட காணி விடுவிப்பு தொடர்பிலான மாவட்ட மட்ட குழு கூட்டத்தில் இன்று ஆராயப்பட்டது. மன்னாரில் மாவட்ட ரீதியில் நியமிக்கப்பட்ட குழுவினரால் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் அடையாளம் காணப்பட்ட காணிகள் தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் உப்பாலி சமரசிங்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், வனஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்கள அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். மன்னார் மாவட்டத்திலே காணப்படுகின்ற காணி பிரச்சினை, அதாவது வன இலாகா திணைக்களம், அதேபோல வனவிலங்கியல் திணைக்களம் ஆகியவற்றினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுடைய காணிகளை விடுவிப்பது தொடர்பான கலந்துரையாடல். மேற்படி விடயம் ஜனாதிபதியின் வழிகாட்டலிலே மாவட்ட மட்டத்திலே நாங்கள் இந்த உயர்மட்ட குழுவினர் விடுவிக்கப்பட வேண்டிய மக்களுடைய காணி, அதைவிட காணி அற்றவர்களுக்கான காணிகள் வழங்குவது தொடர்பான இனங்காணப்பட்ட காணிகள், அதேபோல் விசேடமாக கால்நடை வளர்ப்பாளர்கள் மிகவும் ஒரு பாரிய பிரச்சனையாக எதிர்நோக்குகின்ற இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் போன்றன இனங்காணப்பட்டு அவற்றினை இன்றைய குழு ஆய்வின் மூலம் சிபார்சு செய்து அதை நாங்கள் காணி அமைச்சுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த சமர்ப்பிப்புகளின் பிற்பாடு உயர்மட்ட ஆலோசனை குழுவின் ஊடாக கலந்துரையாடப்பட்டு இதற்கான பொருத்தமான தீர்வு வழங்கப்படும்.